மூன்று விதமான வாசனைகள் இருக்கின்றன. மூல வாசனைகள். 1 அபராத வாசனை, 2 கர்ம வாசனை, 3 காம வாசனை. இருப்பதை வேறொன்றாக அறிவது. இருப்பது கயிறு, ஆனால் நாம் அறிவது பாம்பாக. இருப்பது தூண், ஆனால் நாம் அதை மனிதனாக அறிகின்றோம். இருப்பது கான்சியஸ்னஸ், இருப்பது ஆத்மா, ஆனால் அதை அறியாமல் வேறு ஒன்றாக நம்மை நாம் அறியும் பொழுது அங்க அபராத வாசனை வந்து விடுகின்றது. இதுதான் மூல வாசனை, அடிப்படையான வாசனை, அஞ்ஞானம், இக்னரன்ஸ். புரியுதுங்களா? இது எல்லா ஜீவர்களுக்கும் இருக்கு அடிப்படையில். அதனாலதான் ஜீவனாவே இருக்கிறோம், இல்லாட்டி ஜீவனா இருக்க முடியாது. இதுதான் ஃபர்ஸ்ட் லேயர், கர்ம வாசனை. அப்படின்னா என்னன்னா, பல ஜென்மங்களாக நமக்கு இருக்கக்கூடிய பாவ புண்ணிய பலன்களினால் புத்தியில் ஏற்படுகின்ற ஒரு மந்தத்தன்மை அல்லது ஒரு அறியாமைன்னு வச்சுக்கலாம். நம்ம இந்த சத்தியத்தை கிரகிக்க விடாம கேட்டாலுமே நமக்கு அதனுடைய எசன்ஸை கேட்ச் பண்ண முடியாம தடுமாறணும்ல. நமக்குள்ள இருக்கக்கூடிய ராக துவேஷங்கள், ஆசாபாசங்கள், விருப்பு வெறுப்புகள், இதுதான் காம வாசனை. இந்த 3 வாசனைகள் தான் நமக்கு மிகப்பெரிய தடை. இந்த 3 வாசனைகளுடைய ஏற்ற இறக்கம் எந்த அளவுக்கு ஒருத்தருக்குள்ள இருக்குதோ அதுக்கேற்றார் போல்தான் அவர்களுடைய எக்ஸ்பிரஷன் ஆஃப் என்லைட்மெண்ட் இருக்குது.